உங்க எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கும். இப்போ நம்ம கிளம்பக்கத்துல வந்து ஒரு புது பஸ் ஸ்டாண்ட் ஒண்ணு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து 1008 பிரச்சனை. ஏன்னா, இந்த பிளான் வந்து எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா, 2019ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இது ஏடிஎம்கே பீரியட்ல ஆரம்பிச்சாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்து, அப்புறம் ஆட்சி மாறுச்சு. அப்புறம் எந்த ஒரு ஈகோ பிரச்சனையும் இல்லாம வந்து அப்புறம் டிஎம்கே கவர்மெண்ட்டும் சேமா கன்டின்யூ பண்ணி இப்படியே முடிச்சுட்டாங்க. ஆனா முடிச்சது வந்து 1008 பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா வந்து இப்போ ரீசெண்டா பொங்கல் ஹாலிடேஸ் வந்துச்சு, இல்ல அப்புறம் ரிபப்ளிக் டே ஹாலிடேஸ் வந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ பிரைவேட் பஸ் எல்லாத்தையுமே வந்து கிளம்பக்கத்துல இருந்து இயக்க சொன்னபோது வந்து அந்த பஸ் டிரைவர்ஸ், பஸ் ஓனர்ஸ்லாம் வந்து முடியாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் 1008 பிரச்சனை நடந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பஸ் வந்து இங்க புக் பண்ணியிருந்தாங்க. எங்க கோயம்புத்தூர்ல புக் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து பஸ் என்னமோ ஸ்டார்ட் ஆனது கிளம்பக்கத்துல தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதேமாரி வெளியூர்லேருந்து உள்ள வரப்போது எங்க இருந்து புக் பண்ணியிருந்தாங்கன்னா, கோயம்பேடு வர புக் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து பஸ் இறக்கி விட்டது என்னமோ கிளம்பாக்கம். இது ஆழ்த்தட்டு குழப்பங்களுக்கு நடுவுல வந்து இப்போ எல்லா பஸ்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து மாதவரம், அதுக்கப்புறம் வந்து கிளம்பாக்கம். இந்த 2 பஸ் ஸ்டாப்ல இருந்து தான் கிளம்பணும் அப்டிங்கிற மாரி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுல என்ன பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பஸ் வந்து கிளம்பாக்கம் ஏரியாலருந்து தான் கிளம்புது. சில பஸ்ஸுங்க மட்டும் மாதவரத்துலருந்து கிளம்புது. பெங்களூர் வண்டிங்க எல்லாமே ஆஸ் யூசுவல் வந்து நம்ம சிஎம்பிடிலருந்து கிளம்பி போகுது. இப்ப இதுல என்ன அட்வான்டேஜ்லாம் பார்த்தீங்க அப்டின்னா வந்து, இப்ப புது பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 88 ஏக்கர்ஸ்ல வந்து கட்டியிருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் வந்து பஸ் ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து அட் எ டைம் வந்து ஒரு நாள்ல வந்து 2300 பஸ்ஸுங்க வந்து இயக்கலாம் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காங்க. அது மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா, 1,00,000 பேசஞ்சர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரியும் ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நார்மல் டேஸ். இதே இது வந்து ஃபெஸ்டிவல் டேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, தீபாவளி, பொங்கல் அந்த மாரிலாம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு தெரியல. பட் இப்பொழுதைக்கு இது வந்து கவர்மெண்ட் இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெறைய பேரோட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இது ப்ராப்பரா வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாலயே வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. அதில நாங்க நெறைய சிரமங்கள வந்து அனுபவிக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு 2, 3 எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொல்றேன் ஒண்ணு ஒண்ணா. இப்போ வந்து வெளியூர்ல இருந்து ஓமினி பஸ் வந்து புக் பண்ணி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து, பஸ் ஸ்டாண்ட் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இறக்கி விட்டுட்டு போயிருந்தாங்க. ஸோ அங்கருந்து இங்க வரணும் அப்படின்னா, ஐ மீன் அங்கருந்து ஆப்போசிட்ல இறங்கி கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்தா தான் வந்து, அதுக்கப்புறம் மத்த பிளேஸஸ்க்கு வந்து பஸ் பிடிச்சு போ முடியும். கரெக்ட்டுங்களா? அப்படி வரணும் அப்படின்னா, அந்த ஜிஎஸ்டி ரோட தாண்டி தான் வர வேண்டியதா இருக்கு. எந்த ஒரு ஃப்ளைஓவரும் இல்ல, சப்வேயும் இல்ல அப்படிங்கிற மாரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டெண்டர் கோரியிருக்காங்க. என்ன அப்படின்னா என்னன்னா, அந்த ஃப்ளைஓவர் கட்டுவாங்கல்ல மேல, நடைபாதை மாரி கட்டுவாங்க இல்லையா மேல, அதுக்கு வந்து டெண்டர் விட்டுருக்காங்க. இன்னைக்கு தான் கவர்மெண்ட். பட் வந்து இது ஓப்பன் பண்ண போதே வந்து நம்ம பயணிகள் எல்லாருமே வந்து இதுதான் மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட்டா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பஸ் டிக்கெட் வந்து தாம்பரம் வர புக் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா கோயம்பேடு வர புக் பண்ணியிருப்பாங்க. அ இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பஸ் எடுக்கும்போது நாங்க வந்து தாம்பரத்துல இறக்கி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் வந்து கிளம்பாக்கத்திலேயே எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு, இதுக்கப்புறம் பஸ் போகாது அப்படின்னு பிரைவேட் பஸ் ஓனர்ஸ்லாம் சொல்றாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. யூசுவலாவே பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னால வந்து அ பஸ்ல நீங்க வெளியூர்லேருந்து ஓம்னி பஸ்ல வாரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 7:00க்குள்ள சிட்டிய ரீச் பண்ணிட்டாங்க. ஐ மீன் பெருங்குளத்தூர ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து, ஊருக்கு உள்ளோடி போவாங்க. 7:00க்கு மேல அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அவுட்டர் ரிங் வழியா ரோடா போய், அப்படியே வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருவாங்க. இதான் முன்னால யூசுவலா நடக்கும். இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்லயே நிப்பாட்டுற மாரி சொல்ட்டாங்க. மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஓமனி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இறக்கி விட்டாங்கன்னா, அங்க இருந்து நடந்து லோக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு வரதுக்கு 500 மீட்டர் ஆகுது அப்படிங்கிற மாரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது என்ன அப்டின்னா, அ ஓமனி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து, இங்கேருந்து நம்ம மத்த ஏரியாவுக்கு பஸ் பிடிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 500 மீட்டர் இருக்கு. அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, அப்படி மோரோவர் நாங்க வந்தாலுமே வந்து, எல்லா பஸ்ஸுமே வந்து ஃபுல்லா போகுது. இப்ப நாங்க வந்து ஃபேமிலியா வரோம். 4 குழந்தைங்க இருக்கு. நெறைய பேக்லாம் இருக்கு. இந்த கேஸ்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து, நாங்க எப்படி குழந்தைங்க அந்த லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துட்டு நாங்க அந்த பஸ்ல ஏற முடியும் லோக்கல் பஸ்ல. பஸ் ஆல்ரெடி ஃபுல்லா தான் இருக்கு. இதே இது வந்து பேச்சுலரா இருந்தோம் அப்டின்னா வந்து, அவங்க ஏறி கீறி போயிருவாங்க. பட் நாங்க ஃபேமிலி எங்களால எப்படி அந்த வண்டியில ஏற முடியும்? அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காங்க. மோரோவர் வந்து அங்க நெறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து எங்களோட பஸ் அதாவது இப்ப நாங்க வந்து போ வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து வேளச்சேரி. இல்லன்னா வந்து நாங்க வந்து அம்பத்தூர் போறோம் அப்டின்னா, அந்த பஸ்ஸ வந்து கண்டுபிடிக்கிறதே அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்கேயுமே வந்து ப்ராப்பரான அறிவிப்பு பலகை இல்ல. அப்படிங்கிற மாரியும் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க.
இப்போ வந்து நம்ம கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து வந்து இப்போ ஊருக்கு போகிறதுக்கு ஒரு ஆட்டோ புக் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணுறதுக்கோ ஓலாவோ ஊபரோ வந்து நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா வந்து 600-700 கேட்குறாங்க. ஸோ ஈவன் வந்து அதுக்கப்புறம் வந்து டிரைவர்ஸ் வந்து 100-200 எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேக்ஸிமம் புக் பண்ணுற எல்லா புக்கிங்குமே வந்து கேன்சல் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் வந்து பொதுவாக பொதுமக்கள் இந்த இடத்துல எடுத்து வைக்கிறாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா சரி இதுதான் வந்து ஆன்லைனில் புக் பண்ணால் தான் பிரச்சனை, சரி நம்ம டேரெக்டாக போய் புக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக போயிட்டு ஒரு ஆட்டோவோ ஒரு கால் டாக்ஸியோ கேட்டால் வந்து 1500 வரை கேட்குறாங்களாம். இது வந்து எங்களால் வந்து நார்மலான நாங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டு இல்லை நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்லைனா பிலோ மிடில் கிளாஸ் நாங்கள் எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1500 கொடுத்து நாங்கள் ஓம்பி பஸ் ஸ்டாப்பில் இருந்தோம் இல்லைனா வந்து நம்ம கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து எங்கள் ஏரியாவுக்கு நாங்கள் போக முடியும். இப்போ நான் வந்து மதுரையிலேருந்து வரேன் அப்படின்னா என்னோடய பஸ் சார்ஜே வந்து 1500 தான். அப்படிங்கிறது ஆட்டோ பிடிச்சி என் வீட்டுக்கு போகிறது கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து என் வீட்டுக்கு போகிறது மறுபடியும் 1500 கேட்குறாங்க. இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்குன்னு எனக்கு தெரியல. இதை கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகி இதை வந்து சார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மோரோவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன சொல்கிறாங்க, அங்கங்கே வந்து சார்ஜிங் பாயிண்ட்லாம் வச்சுருக்காங்களாமா. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு யூஸ் ஆகும்னு தெரியல. பட் எல்லாருமே இப்போ ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான் வச்சுருக்காங்க. பட் இதுவும் ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து அங்கே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபெஸ்டிவல் டைமில் வந்து எல்லா வண்டியுமே வந்து கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் தான் கிளம்புதுன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாள் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து சிஎம்பிட்டிலேருந்து வண்டி கிளம்பி வரும்போது வந்து ஆண்டவேலே வந்து பார்த்திங்கன்னா அசோக் பில்லரு, அதுக்கப்புறம் வந்து கிண்டி, அப்புறம் வந்து ஆலந்தூர், பல்லாவரம், அப்புறம் வந்து அப்படி தாம்பரம் அப்படியே ஆள் ஏற்றிட்டே வந்துடும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து பஸ்ஸு கிளம்பக்கத்துலேருந்து கிளம்புறதுனால நம்ம ஒரு 2 to 3 hours முன்னாலே கிளம்பி கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகணும். அப்போ ரீச் ஆனால் மட்டும்தான் வந்து அங்கேருந்து நம்ம பஸ்ஸை வந்து ஆன் டைமில் பிடிக்க முடியும். இது ஒன்று. முன்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு பஸ்ஸு வந்து இப்போ ஃபெஸ்டிவல் டைம்லேருந்து ஒரு 1000 பஸ்ஸு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1000 பஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டே போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பெருங்குளத்துலேருந்து ஆஸ் யூஷுவல் டிராஃபிக் ஆகும். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து பஸ்ஸு கிளம்பாக்கத்தில் தான் கிளம்ப போகுது. ஸோ அந்த பஸ்ஸு ஏறுறதுக்காக அந்த பேசஞ்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆட்டோவோ டாக்ஸியோ பிடிப்பாங்க. அப்போது வந்து அந்த டைமில் வந்து இப்போ இருக்க டிராஃபிக்கை விட அதிகமாக டிராஃபிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து இப்போ எல்லாருமே லக்கேஜ் வச்சுருப்பாங்க கையில், கரெக்டுங்களா, ஃபெஸ்டிவல் டைமில் ஊருக்கு போகிறதுக்கு. ஸோ அந்த லக்கேஜை வச்சுட்டு வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோ கேப் தான் பிடிப்பாங்க. ஸோ அந்த டைமில் அட் த சேம் டைம் எல்லாருமே கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்புக்கு போகும்போது கண்டிப்பாக வந்து பெருங்குளத்தூர் அந்த ஏரியா, அதுக்கப்புறம் இந்த ஏரியா அதுக்கு அந்த சைடுக்கு ஃபுல்லாகவே வந்து பயங்கர டிராஃபிக் ஆகும். அந்த டைமில் வந்து கவர்மெண்ட் எப்படி சமாளிக்க போகிறாங்கங்கிறது கண்டிப்பாக தெரியலை. மோரோவர் வந்து இப்போலாம் யாருக்கு யாருக்கெல்லாம் வந்து பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து ஓப்பனாக சொல்கிறது, நெக்ஸ்ட் டைம் நான் கார்லேயே போயிடுவோம், பஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா பஸ்ஸில் வந்து இங்கேருந்து மறுபடியும் வரதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, ஏன்டா ட்ராவல் பண்ணுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்து கொண்டு போயிடுது. அதனால் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ண மாட்டோம், என்னோட ஓன் கார்லேயே நாங்கள் ஊருக்கு போயிட்டு அந்த ஓன் கார்லேயே வந்துடும். ஏற்கனவே வந்து பஸ் சார்ஜஸ்லாம் அப்படி தான் இருக்குது. இப்போ நாங்கள் வீட்டில் வந்து 3 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து மதுரை போகிறதுக்கு 4500 ஆகுது பஸ்ஸில். இப்போ நான் கார் எடுத்துகிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பெட்ரோல் சார்ஜஸ் 3000, டோல்கேட்லாம் அரௌண்ட் வந்து ஒரு 800, மொத்தமாக 3800 தான் எனக்கு ஆகுது. ஸோ எனக்கு எப்படி பார்த்தாலும் வந்து அதில் ப்ராஃபிட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் டைம் கார்லேயே போயிட்டு கார்லேயே வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிற அந்த அறிவிப்பு பலகைலாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சைடு வந்து டாய்லெட்டு, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மதுரை போகிற ரூட்டு, இந்த சைடு வந்து பாண்டிச்சேரி போகிற ரூட்டு, இந்த சைடு வந்து விழுப்புரம் போகிற ரூட்டு, இந்த மாதிரி வந்து கரெக்டான ஒரு அறிவிப்பு பலகைகளை வந்து இன்னும் ப்ராப்பராக வைக்கலை. அதை கவர்மெண்ட் வந்து அதெல்லாம் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க பொதுமக்கள். இதில் அதிகமாக பாதிக்கப்பட போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மக்கள் தான். ரெகுலராக ஊருக்கு போயிட்டு வரவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும், ஏன்னா சிங்கிளாக போயிட்டு சிங்கிளாக வருவாங்க, அவங்க எப்படியா ஏறி குச்சி வந்துடுவாங்க. இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபேமிலியாக போயிட்டு ஃபேமிலியாக வர்றவங்களுக்கு அதோட கஷ்டங்கள் தெரியும். ஏன்னா ஒரு சைடு குழந்தைங்களை வச்சுருப்பாங்க, இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த லக்கேஜையும் வச்சுக்கிட்டு குழந்தையும் வச்சுட்டு அவங்க எவ்வளோ தூரம் வந்து நடந்து போக முடியும், எவ்வளோ தூரம் பஸ் பிடிக்க முடியும், அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிக்கிட்டே நிற்க முடியும் அந்த பஸ் ஸ்டாப்பில். ஏன்னா குழந்தைங்க இருக்குது, அதுக்கு ஆன் டைமுக்கு வந்து பால் கொடுக்கணும் இல்லையா, அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் டைமுக்கு போகணும். ஸோ இந்த மாதிரி 1008 பிரச்சனை இருக்கிறதுனால
நீங்கள் எப்படி இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி கொண்டு போகிறாங்கங்கிறது தெரியல. இப்போ மோரோவர் வந்து எல்லாருமே வந்து ட்ரெயினுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்புக்கு வந்துட்டாங்க. என்ன அப்படின்னா வந்து ஒரு 1 மந்த் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்கல் டிக்கெட்லாம் போட்டோம் அப்படின்னா டக்குன்னு கிடைக்கும். இப்போ டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது. ஏன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து இப்போ ட்ரெயின் ட்ராவலை ப்ரெஃபரன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டையோ இல்லை லோக்கல் ப்ரொவிஷன் சென்டர்ட்டையோ இல்லைன்னா அவங்களே டக்கல் டிக்கெட் புக் பண்ணுறதுனால இப்போ வந்து டக்கல் டிக்கெட்டுக்கு பயங்கர டிமாண்ட். ஏன்னா ட்ரெயினில் புக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, நேரம் தாம்பரத்தில் வந்து இறங்கிடலாம், இல்லைன்னா எக்மோரில் வந்து இறங்கிடலாம், சிட்டிக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக்காக வந்துடலாம். பட் வந்து பஸ்ஸில் வரும்போது வந்து அந்த பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்கிறனால இப்போ எல்லாருமே ட்ரெயின் ட்ராவலுக்கும் பஸ் ட்ராவலுக்குமே கார் ட்ராவலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்ததுனால இனி வந்து என்ன நடக்க போகிறது வந்து தெரியலை. ஸோ இதை கவர்மெண்ட் கருத்தில் கொள்ளணும். நீங்கள் கிளம்பக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்து அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். பாய்.